சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அமித்ஷா அவர்களுடனான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கூட்டணி ஹேஷியங்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை விவாதங்களை தொடர்ச்சி எழுப்பியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு சந்திப்பை வைத்துக்கொண்டே 26 அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி உறுதின்னு எடப்பாடியே சொல்லலையே. சந்திச்சுட்டு வந்த எடப்பாடியே அதை சொல்லலையே. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கள்ளச்சாராய வெள்ளமும் ஊழல் புயலும் தடுக்கப்படும். எடப்பாடியாருடைய மீட்டிங் முடிஞ்சு அவர் வெளியில கிளம்பினதும் அன்னைக்கு நைட்டு 10:12 எக்ஸ் பதிவாக அமித்ஷா வெளியிடுகிறார் தமிழகத்தோட. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய டாக்ஸுக்கு பிறகு அதை அமித்ஷா வெளியிடுகிறார்னா அப்படின்னா அது எது பற்றியதாக இருந்திருக்கும்? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? டிஎம்கே பக்கம் இருக்கிற கட்சியில் என்ன அப்படியேவா அங்க இருக்க போகுது அப்படிங்கிறார். அமித்ஷா என்ன சொல்லுகிறார்? கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகுன்னு அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஏன் திமுக இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணணும்? இல்லை, உண்மைதான். அவர் போறார் அப்படிங்கிறப்ப அவர் டெல்லிக்கு போகிறார் என்று தெரியும், அவர் யாரை சந்திக்கிறார் என்று தெரியும். அவர் சந்திக்கிறப்போ இருமொழி கொள்கையை அவர்கிட்ட வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு அதுக்கேற்றபடி பதில் கொடுக்குற விதமாக டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு அவர் வலியுறுத்த சொன்ன இருமொழி கொள்கை, அப்புறம் ஸ்டாலின் சொல்லாத நிறையா விஷயத்தை நான் வலியுறுத்தினேன்னு ஒரு லிஸ்ட்டை அவர் படிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையிலேயே இந்த சந்திப்பில் டிஎம்கே ரேட்டில் ஆயிருக்கு, ஒரு பதற்றத்தில் இருக்காங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவர்கள் எல்லாரும் உள்ள வராங்க. அதே போல் அமமுக, அது என்டிஏ பார்ட்னர் என்ற முறையில் அமமுக உள்ள வருகிறது. இது தவிர நாம் தமிழர் அதுக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு தனியாக ஒரு டாக்ஸ் போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் அந்த சவுத்தில் ஒரு சில சமூகங்கள் அவருக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நான் கேட்குறேன், நிதிஷ்குமாரியை நம்புறப்போ ஏன் எடப்பாடியை நம்பக்கூடாது? 3வது அவதாரம் யார்? ஓபிஎஸ். அவர் இன்னைக்கு சின்னம்மாங்கிறார். என்னங்க சின்னம்மாவால் முதல்வர் ஆக்கப்படுகிறார், திடீர்னு சின்னம்மாவுக்கு எதிராக தர்ம யுத்தம், இப்போ திரும்ப சின்னம்மா அப்படின்னு. இப்போ இவருடைய ரிலேபிலிட்டி என்ன? இந்த அரசியல் மேதாவிகளை சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்ம பக்கம் இருக்க கூட்டணியில் ஒரு செங்கலை கூட யாரும் உருவ முடியாது அப்படிங்கிற தைரியம், கூட்டணி பலத்தை தன்னுடைய பலம் போல டிஎம்கே காட்டிக்கொண்டே இருந்தது. இப்போ அந்த கூட்டணிக்கு சமமான அல்லது அந்த கூட்டணியை சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியை எதிர்த்தரப்பு கட்டமைக்கிறது, அதற்கான முயற்சி ஒரு திட்டவட்டமான முறையில் டெல்லியிலேயே உருவாகிறது. அப்படிங்கிறப்போ ஸ்டாலின் பதற்றம் அடைகிறார். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலர் சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்கள் உடனான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கூட்டணி ஹேஷியங்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை விவாதங்களை தொடர்ச்சி எழுப்பியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சந்திப்பு, இந்த ஒரு சந்திப்பை வைத்துக்கொண்டே 26 அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி உறுதின்னு எடப்பாடியே சொல்லலையே. சந்திச்சுட்டு வந்த எடப்பாடியே அதை சொல்லலையே. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்? மக்கள் பிரச்சனைக்காக நான் சந்தித்தேன். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே அவர் டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு போட்டார். இந்த விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்காக நிறைய அதை பேசினோம் வந்தோம் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி நிருபர்கள் அவர்கிட்டயே கேட்டாங்க. எங்கே இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, அரசியல் பற்றி எதுவும் பேசலையா, கூட்டணி பற்றி எதுவும் பேசலையா? அதுக்கு அவர் சொன்ன பதில், இன்னும் எவ்வளவோ அவகாசம் இருக்குது, தேர்தல் வர்றதுக்கு எப்போ இருக்குது, இதுக்கு முன்னால் நாங்கள் கூட்டணியில் எப்போ அமைச்சோங்கிறதுல யோசிச்சு பாருங்கள், இப்போ என்ன அவசரம் இருக்குது, அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் வெளியில் வர்றப்போ நிருபர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு இரவு 8:18 அமித்ஷா அதிகாரபூர்வ இல்லத்துக்குள்ளே எடப்பாடியார் நுழைகிறார். 10:05 வெளியில் வர்றார். ஸோ அவ்வளோ நேரம் அமித்ஷாவுடைய அஃபிஷியல் ரெசிடென்ஸில் அவர் இருந்திருக்கிறார். வெளியில் வர்றப்போ நிருபர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் காரில் ஏறி போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு தான் இவ்வளவும் பேசுகிறார். அப்படிங்கிறப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சந்தித்த 2 பேருமே அரசியல்வாதிகள். 2 பேரும் அரசியலே பேசாமல் எப்படி இருப்பாங்க? இப்போ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஏன்னா
இந்த சந்திப்பு முடிஞ்ச கையோட எடப்பாடியாரும் செய்தியாளர்களை சந்திக்கலை, அதே நேரத்தில் அமித்ஷாவும் செய்தியாளர்களை சந்திக்கலை. ரெண்டு தரப்புலேருந்தும் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிவிக்கப்படவில்லை. அப்படிங்கிறப்போ இதை சுற்றி வரக்கூடிய சகலமும் யூகம்தான், எல்லாமே ஆளாளுக்கு யூகம்தான். அது மீடியா கிரியேஷன் தான், மீடியாக்களுடைய கற்பனை தான். பட்டு இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த என்னைக்கு எடப்பாடியார் சந்தித்தாரோ அன்றைக்கி சில ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் நடந்தது, சில கிரவுண்ட் ஒர்க்ஸ் நடந்தது. அதே நாள் காலையில் பார்லிமெண்ட்டில் வச்சு அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் வைத்து ஜி.கே. வாசன் அவரை சந்தித்தார். இந்த சந்திப்பு பற்றி அமித்ஷாவுடைய அமைச்சகம் வெளியிட்ட தகவல் என்னென்னா, இரண்டு தலைவர்களும் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி விவாதித்தனர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று முடிஞ்சது. இது காலையில். பிற்பகலில் என்னென்னா, ஒரு மசோதா மீதான விவாதம் ராஜ்யசபாவில் போய் கொண்டு இருக்கிற போது தம்பிதுரை ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊழல் புயல் அடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போது அவருக்கு பதில் சொல்லும் பொருட்டு அமித்ஷா தம்பிதுரைக்கு என்ன சொல்லுகிறார்னா, தம்பிதுரை இந்த மாதிரி பேசினார், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கள்ளச்சாராய வெள்ளமும் ஊழல் புயலும் தடுக்கப்படும் அப்படிங்கிறார். இது சாயந்தரம் சொன்ன பதில். ஆனால் சாயந்தரம் சொன்ன பதில் அப்படியே வச்சிருந்து எடப்பாடியாருடைய மீட்டிங் முடிஞ்சு அவர் வெளியில் கிளம்பினதும் அன்றைக்கி நைட்டு 10:12க்கு எக்ஸ் பதிவாக அமித்ஷா வெளியிடுகிறார். தமிழாக்கத்தோட. ஆமாம், தமிழ்லேயே வெளியிடுகிறார். அதில் இந்த காணொலியும் அவர் அட்டாச் பண்ணுறார். அப்படிங்கிறப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய டாக்ஸுக்கு பிறகு அதை அமித்ஷா வெளியிடுகிறார்னா அப்படின்னா அது எது பற்றியதாக இருந்திருக்கும் இந்த டாக்ஸு அப்படின்னு நம்ம யூகித்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக அரசியல் பேசியிருப்பாங்க, ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் பற்றி பேசியிருப்பாங்க, அப்படி இணைந்து செயல்படுவதற்கு எது தடைக்கல்லாக இருக்குங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க, பல்வேறு கோணத்தில் எல்லாமே பேசியிருப்பாங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு தொடர்ச்சியாக பார்க்குறேன், பல்வேறு விஷயங்களுடைய ஒரு முக்கியமான தொடர்ச்சி அப்படின்னு பார்க்குறேன். அதாவது ஈஷா யோகா மையத்தில் அமித்ஷாவை எஸ்பி வேலுமணி சந்தித்தது, எஸ்பி வேலுமணி இல்லை திருமணத்தில் தமிழக பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேர் ஆஜரானது. அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதி ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஒன்றுதான் எங்களுக்கு எதிரி, மற்ற எந்த கட்சியும் எதிரிகள் அல்லர் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னது. திமுக சிதறி கிடக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்த நாங்கள் பாடுபடுவோம்னு அவர் சொன்னது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த சந்திப்பை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இதில் இருக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இந்த சந்திப்பு முடிஞ்சு போனதும் அமித்ஷா வெளியிட்ட பதிவில் அவர் சொல்லுகிறார் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அப்படிங்க, கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறார். ஒரு பொடி வச்சு ஒரு அடி அடிக்கிறார், கூட்டணி ஆட்சி அப்படின்னு. அதே போல் டெல்லி ஏர்போர்ட்டில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் அரசியல் பேசல, கூட்டணி பற்றி பேசணும், நிறைய அவகாசம் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ டக்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு, இப்போ என்ன டிஎம்கேயோட இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் அப்படியே அங்கேயேவா இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். கரெக்ட். அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ டிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் ஏதேனும் ஒரு கட்சி அதிமுக பக்கம் வந்தால் கூட பிஜேபி அந்த கூட்டணியில் இடம்பெற முடியாது. இப்போ காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தோன்னா பிஜேபி இருக்க முடியுமா? கம்யூனிஸ்டுகள் யாராவது வந்தால் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? அவர் சொல்லுகிறார், டிஎம்கே பக்கம் இருக்கிற கட்சியில் என்ன அப்படியேவா அங்கே இருக்க போகுது அப்படிங்கிறார். அமித்ஷா என்ன சொல்லுகிறார்? கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகுன்னு அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏடிஎம்கே பிஜேபி நெருங்கி வருவதற்கான சாத்தியங்களை ரூல் அவுட் பண்ண முடியாது, வரலாம், அதற்கு இணக்கமான சூழல் உருவாகலாம். அந்த ஒரு நெருக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முதல் முயற்சியாக பிள்ளையார் சுழியாக இதை பார்க்கலாம். அதே நேரத்தில் எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. அரசியல் 1.5 வருஷங்கிறது மிக நெடிய காலம்.
இதில் என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அதை எடப்பாடியார் சுட்டி காட்டுறாரு. டிஎம்கே சைடில் இருக்க கட்சியெல்லாம் அப்படியேவா இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பதிலுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பொருள் உண்டு. அதே போல் அமித்ஷாவினுடைய பதிவுக்கும் ஆழமான பொருள் உண்டு. சென்னைக்கு வந்து சேர்ந்த பிறகு இங்கே நிருபர்கள் கேட்குறாங்க, சென்னை ஏர்போர்ட்டில் வச்சு எடப்பாடியார்கிட்ட இந்த மாதிரி அமித்ஷா பதிவிட்டு இருக்கிறாரே அது என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன அது அவருடைய சொந்த விருப்பம், அவர் போட்டிருக்காருங்க, இல்லை நான் என்னங்க பதில் சொல்கிறதுக்கு இருக்குன்ட்டு போயிட்டார். அதனால் இப்போவே இந்த கூட்டணி வந்து விட்டது, கூட்டணிக்கான எல்லாமே முடிந்து விட்டதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தொடக்கத்துக்கான தொடக்கம், அந்த டைரக்ஷனில் ஒரு கூட்டணி அமையறதுக்கான ஒரு தொடக்கத்துக்கான பிள்ளையார் சொல்லி, தொடக்கத்துக்கான தொடக்கம், அவ்வளவுதான். எப்படி வேணாலும் போல, என்ன வேணாலும் ஆகலாம். இது நீங்கள் தொடக்கம்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் ஒரு சிலருடைய கருத்து அடிப்படையில் ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னா, ஒரு நீண்ட ஒரு பேச்சுவார்த்தை, அப்படி இல்லைன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான கன்ஃபர்மேஷன் இது கிடைக்காம ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்காது அப்படின்னு ஒரு சில கருத்து சொல்றாங்க. இது கிடைக்காமல் இந்த சந்திப்பு நடந்திருக்காது. ஏன்னா சந்திப்பு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாகவே பார்க்குறாங்க அப்படிங்கிற போது அது வந்து இறுதி செய்வதற்கு, உறுதி செய்வதற்கு தான். ஸோ இதற்கு முன்பாகவே திரைமறைவாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த நடந்ததோடைய ஒரு விளைவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்பே நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இல்லை, நானே சொல்கிறேனே, இதுக்கு முன்னால் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் சொன்னேன். ஆமாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாது சில இது இருக்குது, அதை நானும் சொல்ல முடியாது. இப்போ திரைமறைவில் இதுக்கு முன்னால் யார் யாரோட பேசினாங்கன்னு தெரியும். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானவங்க 2-3 தடவை பேசியிருக்காங்க, வீடியோ கான்ஃபரன்ஸும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம பொது வழியில் எதை சொல்லணுமோ அதை மட்டும் தானே சொல்ல முடியும். நான் வந்து காசிப் பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நான் வேறு விதமான ஆள். அப்படிங்கிறப்போ ஆத்தென்டிக்காக தெரிய வந்த வச்சு தான் நான் இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு கூட்டணிக்கான டைரக்ஷனில் போகுது சார், அப்படி புரிஞ்சுக்கலாம். கூட்டணிக்கான ஒரு டைரக்ஷனில் போகுது. இதில் சில கிரிட்டிக்கலான விஷயங்கள் சொல்கிறேன். ஏடிஎம்கே என்டிஏவுக்குள்ளே வருமா, இது ஒரு கேள்வி. அல்லது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் என்டிஏ ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்குமா, ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏ, அல்லது ஏடிஎம்கே உள்ளடக்கின என்டிஏ, இது என்ன ஃபார்மேட்டில் வரும்லாம் தெரியாது. ஆனால் பல கோணத்தில் போயிட்டு இருக்கு பேச்சு. இப்போ இந்த உங்களுடைய அந்த விஷயத்துக்கு ஒரே கேள்வியா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 26 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா அப்படிங்கிறதுக்கான நேரடியான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது மற்ற ஸ்டேட் மாதிரி பாஜக நினைக்கிற மாதிரி அவங்க முதலமைச்சர் வேட்பாளரே சொல்லாமல் வந்து போறக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டு தான் போகிறோமே ஒரு எலெக்ஷன்லையும். அப்படி இருக்கும்போது 26 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இந்த கூட்டணி அமைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ட்டு அறிவிப்பு வந்துட்டு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்களா, இல்லை அதில் எதுவும் மாற்றம் இருக்குமா? பொதுவாக இந்த கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குகிறதோ அந்த கட்சியினுடைய தலைவர் முதல்வர் வேட்பாளராக இருப்பார். அப்படித்தான் நடக்கும். பார்ப்போம், அப்படித்தானே இருக்க முடியும். இல்லை, நீங்கள் சொல்கிற பதிலுக்கே 2 பதில் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்குவது பாஜக அப்படின்னு ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு இது இருக்குது. ஆனால் இதுக்கு முன்பாக 2021 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் தலைமைன்னு அதிமுக கிளைம் பண்ணாங்க. ஸோ 26 மட்டும் இல்லை, அதை வந்து அப்படியே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது அதிமுக தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ செயல்படும் அப்படின்னு சொல்லித்தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இதுக்கு முன்னால் பியூஷ் கோயல் முன்னிலையில் அக்ரிமெண்ட் செய்கிறானப்போ ப்ரெஸ் மீட்டில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் அதிமுக இருக்கும் தான் சொன்னாங்க. பட் இப்போ எப்படி இருக்கும் என்னங்கிறது அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்களோ
அந்த கட்சியுடைய தலைவர் வந்து முதல்வர் வேட்பாளராக இருப்பார். அப்படித்தான் இருக்க முடியும். இந்த சந்திப்போட இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு சில பேர் அதை ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது திமுகவுடைய ரியாக்ஷன். முதலமைச்சர் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். லா அண்ட் ஆர்டர் உட்பட எந்த விஷயமும் வந்து அவர் காதில் போகிறது இல்லைங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. எதுக்குமே அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி கிளம்புகிறார் அப்படின்னு அவர் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்பாகவே அசம்பிளி ஃப்ளோரில் இருந்து முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா, அப்போ இந்த சந்திப்பை முதலமைச்சர் எவ்வளோ தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுலேருந்து வருது. அப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஏன் திமுக இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணணும்? இல்லை, உண்மைதான். அவர் போகிறார் அப்படிங்கிறப்ப அவர் டெல்லிக்கு போகிறார் என்று தெரியும், அவர் யாரை சந்திக்கிறார் என்று தெரியும். அவர் சந்திக்கிறப்போ இருமொழி கொள்கையை வந்து அவர்கிட்ட வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு அதுக்கேற்றபடி பதில் கொடுக்குற விதமாக டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு அவர் வலியுறுத்த சொன்ன இருமொழி கொள்கை, அப்புறம் ஸ்டாலின் சொல்லாத நிறையா விஷயத்தை நான் வலியுறுத்தினேன்னு ஒரு லிஸ்ட்டை அவர் படிச்சுட்டு போயிட்டார். ரைட்டா? ஆனால் உண்மையிலேயே இந்த சந்திப்பில் டிஎம்கே ரேட்டில் ஆகிருக்கு, ஒரு பதற்றத்தில் இருக்காங்க. என்னென்னா, இப்போது பிஜேபி உள்ளடங்கின ஒரு கூட்டணி ஒன்று வரும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக இருக்கும். இப்போ வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏ, இல்லாட்டி அதிமுகவும் உள்ளடக்கி என்டிஏ, அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் அதை ரொம்ப கான்ஷியஸாக அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு சில கூடுதல் தகவல்கள் தெரியுங்கிறதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் நம்ம பொதுவெளியில் இப்போ பகிரங்கப்படுத்த முடியாது. அது வந்து சில நல்ல முயற்சிகளை சேதப்படுத்தும். அதை நான் செய்ய விரும்பலை. ஸோ ஓவராலாக ஒரு கூட்டணியை பற்றி பேசுவோம். ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இவர்கள் எல்லாரும் உள்ள வராங்க. அதே போல் அமமுக, அது என்டிஏ பார்ட்னர்ன்ற முறையில் அமமுக உள்ள வருகிறது. இது தவிர நாம் தமிழர் அதுக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு தனியாக ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு வர்றதுக்கு ஏற்றபடியாக ஒரு கிரவுண்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடந்தபோது அவர் பெரியாரை தாக்கி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவர் பெரியார் ரொம்ப கடுமையாக தாக்கி பேசினது மூலமாக இந்த பிஜேபி கேடர்ஸுடைய குட் புக்ஸுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். அவருடைய தமிழ் தேசியம் எதுவாக இருக்கட்டும், ஆனால் பெரியார் அவர் தீவிரமாக எதிர்க்கிறார்ல, அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் மீதான ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஒரு இடைத்தேர்தலில் பெரியார் அவருடைய சித்தாந்தம் சார்ந்து அவர் ஏன் அவ்வளவு பேசிட்டு இருந்தாருன்னா அது இதுக்காகத்தான். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அங்கே கிரவுண்டை கிரியேட் பண்ணாங்க. ஸோ நாம் தமிழர் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் தமிழருக்கு சாலிடாக ஒரு 8% ஓட்டு இருக்குது. அவர் தேர்தலுக்கு தேர்தல் பர்சன்டேஜ் வந்து கூடிட்டு தான் போகுதே ஒழிய, அது 0.5% கூடலாம், 1% இருக்கலாம், ஆனால் கூடிக்கிட்டு தான் போகுது. இன்னொன்று, நாம் தமிழர் அதாவது சீமான் கட்சியில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவருக்கு ஓட்டு போடக்கூடிய எல்லோருமே கமிட்டட் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ். இப்போ அந்த கட்சியை உள்ள வருது அப்படின்னா உண்மையிலேயே டிஎம்கேக்கு அது ஆகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு கூட்டணிக்கு இடையில் ஒரு பெரும் போட்டியாகும். இதில் வந்து விஜய் டெசிமேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒன்றுமே இல்லாமல் போகிறது ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அடைவார். விஜய் வந்து ஒரு சரியான கூட்டணியை அமைக்க முடியாமல் அவர் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் ரொம்ப சினிமேட்டிக்காக அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அவர் தனிச்சு போட்டிடுறது அப்படி இப்படின்னா காணாமலே போயிடுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்னா, நீங்கள் 8% 10% ஓட்டு வாங்கினால் கூட அது ஒரு தொகுதிக்கான உத்தரவாதமாக கூட மாறாது. நான் தனித்து அவ்வளோ போட்டிக்கிட்டேங்களா, என்ன வேணாலும் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒரு தொகுதி நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் உண்மையிலேயே தமிழகம் தழுவின நிலையில் திருமாவளவனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய செல்வாக்கினுடைய அளவை நீங்கள் வாக்குகளால் அளந்தீங்கன்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3%க்கு மேலே தாண்ட மாட்டார். அவ்வளோதான் அவருடைய செல்வாக்கு இருக்கும். ஆனால் ஒரு சரியான இடத்துல போய் ஒட்டிக்கிட்டாரு, ஒரு வெற்றிகரமான கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து போட்டியிடுறதுல 10% ஸ்கோர் பண்ணிடுறார். ஸ்ட்ரைக் ரேட்டு 2 எம்பி தொகுதி போட்டால் 2க்கு 2 ஜெயிச்சிடுறாங்க. ஒரு எம்எல்ஏ தொகுதின்னு இத்தனை தொகுதி அது மேக்ஸிமம் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சட்டப்பேரவையிலையும் லோக்சபாலையும் ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருது. அதனால அவர் வந்து தலைவராக மதிக்கப்படுகிறார். அவருடைய குரல்
ஒலிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ அவரே தோத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்லாம் இந்த தலித்து தலைவர்கள் மிகப்பெரிய முன்னோடிங்க. திருமாவளவன்லாம் வர்றதுக்கு முன்னால் அவர்லாம் கொடிகட்டி பிறந்தவர். ஆனால் ஏன் இன்றைக்கி நசிஞ்சு போயிட்டாங்கன்னா தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருப்பது. நீங்கள் 0.5% 1% வாங்குறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. 0.5% 1% இருந்தாலும் யாரோ ஒருத்தரோட ஒட்டிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அரசியலில். நீங்கள் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்தால் காணாமல் போய்விடுவீர்கள். இப்போ விஜய் தனிச்சு போட்டிடலாம். அவருக்கு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிக்க திரும்ப சொல்கிறேன். விஜயகாந்துக்கு 2006 என்ன கிடைச்சோ அந்த லெவல் ஒரு 8-8.5% கிடைக்கலாம். ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்தே எப்போ எதிர்க்கட்சி தலைவரானார்? 2011 ஜெயலலிதாவோட அலையன்ஸ் வச்சு 41 சீட்டில் போட்டிட்டு 29 தொகுதியில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த எலிவேஷன் அந்த மரியாதை கிடச்சிது. தோற்றுக்கிட்டே இருந்தால் அலையன்ஸ் மாதிரி அலையன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கலாம், காணாமலே போயிடுவீங்க. அதனால இந்த தடவை எப்படின்னா டிஎம்கே கூட்டணிக்கும் அதே போல் என்டிஏ இல்லாட்டி ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏவுக்கும் இடையில் மிக கடுமையான ஒரு போட்டி இருக்கலாம். இதுக்கு இடையில் விஜய் டெசிமேட் ஆவார். விஜய் என்ன பர்சன்டேஜ் எடுத்தாலும் விஜயை ஜெயிப்பது கடினமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப திணற வேண்டி இருக்கும். இவர் பிரசாந்த் கிஷோர் அவரை எப்படி வழி நடத்த போகிறாருன்னு தெரியல. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே டிஎம்கே வழி நடத்தினவர். இன்றைக்கி அவரை விஜயை தனித்து போட்டிடுவதுன்னு சொல்லி ஏதோ கொம்பு சீவிட்டு இருக்காரு. அதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளில் ஒரு பகுதியை பிரித்து விட முடியும், அதன் மூலமாக மீண்டும் திமுகவை வெற்றி பெற செய்ய முடியும் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருடைய ஹிடன் அஜெண்டாவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. பட் இது எல்லாம் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவு. விஜய்க்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சால் அவர் நல்லா நடிப்பார், ஹிட் பண்ணிடுவார். இப்போ விஜய்க்கு கிடைத்திருக்க அரசியல் ஆசான் பிரசாந்த் கிஷோர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. ரிசல்ட்டை வச்சு நீங்கள் அசஸ் பண்ணலாம். அது வரைக்கும் விஜய் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி. திமுகவுக்கு இப்போ இவரை ஒரு கூட்டணி இன்னொரு பலமான கூட்டணி உருவாகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதே கூட்டணியை தானே அவங்க 2021 ஃபேஸ் பண்ணி அந்த கூட்டணியை ஆல்மோஸ்ட் தோக்கடிச்சு தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இப்போ மட்டும் அவங்க இந்த கூட்டணியை பார்த்து ஏன் பயப்படணும்? என்ன பிரச்சனை அப்படின்னா 2019 அவங்க ஜெயிச்சாங்க. 2000 அந்த டயத்தில் டிஎம்கே ஆட்சியில் இருந்ததா? இல்லை. அதுதான் நீங்கள் ஆட்சியில் இல்லை. அப்போது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக அதிருப்தி ஓட்டு வரும். இப்போ அன்றைக்கி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை வேண்டான்னு மக்கள் நிராகரித்ததுக்கு கான்க்ரீட்டாக என்ன ரீசன் உண்டு? ஒன்றுமே கிடையாது. இவங்க தான் தொடர்ந்து 2 தடவை இருந்துட்டாங்கல்ல, இந்த தடவை மாற்றி ஓட்டு போடுவோம், இதுதான் பேசிக் நோஷனாக இருந்தது. இப்போது டிஎம்கே ஆட்சியில் இருக்குது, அதுதான் பெரிய தலைவலி. டிஎம்கேயோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான். அதனால் அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தி. சட்டம் ஒழுங்கு பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. நாம் பார்க்குறோம், எதுவும் பொய் இல்லை. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நெல்லையில் படுகொலை செய்யப்படுகிறார். 1 மணி நேரத்தில் 7 இடத்துல செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. பட் அவங்கள பிடிச்சிட்டாங்க கல்பிரிட்ஸ், அது பாராட்டுக்குரியது. ஆனால் நடந்ததா இல்லையா? ஒரே நாளில் பல இடத்துல கொலை நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் டிஎம்கே ஆட்சி வருகிற போதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு மோசமான ஆபத்து ஏற்படுகிறது. இதுக்கு முன்னால் கலைஞர் இருந்தப்போ மதுரையில் தினகரன் அலுவலகம் தாக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. இவங்க குடும்ப சண்டையில் சம்பந்தமே இல்லாத 3 ஜீவன்கள் எரித்து கொல்லப்பட்டனர். இதெல்லாம் நடந்தது. இது எதுவும் பொய் கிடையாது, உண்மை நடந்த ஃபேக்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாம் மக்கள் பார்க்குறாங்களே, எரிச்சலில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கணும். அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்குன்னா அதனுடைய பொருள் என்ன? எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். இவ்வளோ அதிருப்தி இருந்தும் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக பிச்சுட்டு போய் நின்னால் ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி டிஎம்கேக்கு லாபமாக மாறிவிடும். இப்போது எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடும் போல தெரிகிறது. அதனால தான் எடப்பாடியாருடைய டெல்லி பயணம்
ஸ்டாலின் அவர்களுக்கு பதற்றத்தை உருவாக்குகிறது. அதுதான் பிரச்சனை. அதனால கடுமையான அதிருப்தி இருக்குங்க. மக்கள் யாரும் பாராட்டுகிற மாதிரி இல்லை. இப்போ மும்மொழி கொள்கை எதிர்ப்புன்னு கொண்டு வந்தாங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிரான மனநிலை பெருவாரியாக மக்கள்கிட்ட இல்லை. அதை இந்த அரசு உணர்கிறது. அது உளவுத்துறை மூலமாக உணர்ந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு அடுத்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற பல்வேறு விஷயங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாப்புலராக போயிட்டே இருக்கு. அதனால் இவங்கள்ட்ட ஒரு பீதி இருக்குது. இவங்க நம்பிக்கிட்டு இருந்தது என்ன? இந்த வலுவான கூட்டணி, நம்ம பக்கம் இருக்க கூட்டணியில் ஒரு செங்கலை கூட யாரும் உருவ முடியாது அப்படிங்கிற தைரியம். ரைட்டு, அதுதான் ரொம்ப பெரிய ஒரு வலுவாக இருந்தது. கூட்டணி பலத்தை தன்னுடைய பலம் போல டிஎம்கே காட்டிக்கொண்டே இருந்தது. இப்போது அந்த கூட்டணிக்கு சமமான அல்லது அந்த கூட்டணியை சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியை எதிர்த்தரப்பு கட்டமைக்கிறது, அதற்கான முயற்சி ஒரு திட்டவட்டமான முறையில் டெல்லியிலேயே உருவாகிறது. அப்படிங்கிறப்போ ஸ்டாலின் பதற்றம் அடைகிறார். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்விட்டரில் போட்ட மாதிரி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி வந்த பிறகு ஊழலும் போதையும் முடிவுக்கு கொண்டு வரப்படும், முடிவு கட்டப்படும் அப்படின்னு எழுதுகிறார். ஆனால் அதுக்கு இந்த 2026 தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு முன்பாகவே ஒரு மத்திய அரசாக இருந்து அவங்களால செய்ய முடிந்த விஷயங்களை, காரியங்களை அவர்கள் செய்தார்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு, சொத்து குவிப்பு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ரொம்ப ரீசெண்டாக டாஸ்மாக் விஷயங்கள் நடந்தது. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஆளுநரும் வந்து இது சம்பந்தமாக புகார்களை வந்து மத்திய அரசுக்கு வந்து அனுப்பியிருக்கக்கூடும். ஸோ கையிலேயே வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் 26 வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ 26 வரைக்குமே யாரும் வெயிட் பண்ணலையே. பொன்முடிகிட்ட விசாரணை நடத்தலையா? அவர் அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கே கொண்டு போயிட்டு நிறையா பேர் மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து எல்லாமே நடவடிக்கை தான். ஏன் அவ்வளோ வேண்டாம்? 1000 கோடி அளவுக்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கும் போல் இருக்கிறது அமலாக்கத்துறை தானே வெளியிட்டது, அதிகாரபூர்வமாக வெளியிட்டதா இல்லையா? அதுவே ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை தானுங்க. அமலாக்கத்துறைங்கிறது ஒரு கட்சி கிடையாதுங்க. அது வந்து ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு பதிவு வெளியிடுகிறதுனா அதுவே ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கையின் தொடக்கம் தானே. எடுக்காமல் ஒன்றும் இல்லையே. ஆனால் என்னென்னா இவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புக்கும் அதே நேரத்தில் தண்டனை கிடைக்கிறதுக்கான கால அளவுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே இருக்க ஜுடிஷியல் சிஸ்டம். ஏன்னா இங்கே வந்து புலனாய்வு அமைப்புகள் வந்து தண்டனையை கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புலனாய்வு அமைப்புகள் விசாரணை தான் நடத்த முடியும். தங்களுடைய அறிக்கை எல்லாம் சப்மிட் பண்ணிடுவாங்க, கோர்ட் டிசைட் பண்ணும். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணல் வழக்கில் கிட்டத்தட்ட 4000 கோடி வந்து தமிழக அரசுக்கு இழப்பு அப்படின்ட்டு வந்து அவங்க டெக்னிக்கல் டீம் ஐஐடி உள்ளிட்ட அந்த டெக்னிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணதில் அவங்க அறிக்கையே வந்து கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான விஷயங்களே செய்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த செக்ரட்டரியோ ஒரு 4 டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர்ஸை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸில் என்ன மாதிரியான என்ன பிரச்சனை அதான் சொல்கிறேன். இதான் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அட்ஜன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார், மகாத்மா காந்தி எப்படி 48 அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது பற்றின விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு அது எப்போ சப்மிட் பண்ணாங்க தெரியுமா? தங்களுடைய ரிப்போர்ட்டை 1968. இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படி சார். இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இப்படித்தான் நடக்கும். இது எல்லாமே டிலே ஆகும். இப்போ ஜெயலலிதா வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்குல்ல, 19 வருஷம் நடந்தது. இங்கே இம்மிடியேட்டாக ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இங்கே வந்து நிறைய அட்ஜன்மெண்ட் வாங்க முடியும், நிறைய இருக்குது. சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி ஒவ்வொன்றையும் நீங்கள் அவகாசம் வாங்கி கொண்டே இருக்க முடியும். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அதே போல் அந்த குற்றம் சாட்டப்பட்டு எதிராக வாதிடுபவர்களுக்கும் சம வாய்ப்பு தான் வழங்கப்படுகிறது. ஒரு அரசுக்கும் சம வாய்ப்பு, அக்யூஸ்டுக்கும் சம வாய்ப்பு. அப்படிங்கிறப்போ இவரை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுல நீங்கள் 50% ஆர்வம் காட்டினா, இல்லை தப்பிக்கணுங்கிறதுல அவர் 50% ஆர்வம் காட்டுவார். இப்படி இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற நீதித்துறையின் தன்மையே அதுதான். இங்கே எதையுமே நீங்கள் உடனடியாகலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது
அந்த விஷயங்களை ஸ்பீடப் பண்றதுக்கு உதவும், அதோடைய ஆரம்ப புள்ளியாக இந்த சந்திப்பு நீங்க எதை சொல்றீங்க? அமித்ஷா எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு. உண்மையிலேயே அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசியிருந்தார்கள்னா ஸ்பீடப் ஆயிரும். இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா நீங்க? பேசியிருந்தால்தான் நான் சொன்னேன், பேசியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பீடப் ஆகலாம். இன்னொன்று, ஒரு ஹோம் மினிஸ்டருங்கிற முறையில் எடப்பாடியார் சொல்லாத நிலையிலே அமித்ஷாவுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு எல்லாம் தெரியும். பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டார், அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் நான் அவரிடம் பேசினேன், டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி சம்பந்தமாகவும் நான் அவரிடம் பேசினேன்னு சொன்னார். ஸோ அப்போ பேசியிருக்கலாம், நான் பேச மாட்டான்னு சொல்ல, பேசியிருக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எடப்பாடியார் எடுத்து சொல்லி தான் அமித்ஷா இல்லை ஸ்பீடப் பண்ணுங்கிறது இல்லை. சொல்கிறதுக்கு முன்னாலேயே அமித்ஷாவுக்கு இந்த விவகாரங்கள்லாம் தெரியும். ஏன்னா ரெகுலராக ரிப்போர்ட் போய்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா? அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் மெனக்கிட்டு டெல்லிக்கே போய் வலியுறுத்துகிறப்போ இன்னும் ஒரு கூடுதல் ஒரு அழுத்தம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் 2026க்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு மாநில அரசு இவர்கள் கையில் இருக்குது. பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் மாநில போலீஸை தான் நம்பி செய்ய வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய இதுன்னு ஒன்று கொண்டு வரவே முடியாது. மத்திய புலனாய்வு அமைப்புகளுடைய ஸ்டாஃப் என்ன? இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய இது உண்டா, அலுவலகங்கள் உண்டா? மொத்த ஸ்டேட்டில் 2-3 இடத்துல இருக்கும், லிமிட்டட் ஸ்டாஃபு. நீங்கள் புலனாய்வு செய்வதற்கு அங்கங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுடைய உதவியோடு தான் செஞ்சாகணும். அப்படிங்கிறப்போ மத்தியில் ஆளுங்கட்சி வேற ஒன்றா இருக்கிறப்போ எந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் கிடைக்கும்? நிறைய இருக்குது சார். இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற சிக்கல்லாம் எதுவுமே கேக் வாக் கிடையாதுங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள், அது யாருக்கான செய்தி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. குறிப்பாக நீங்களே குறிப்பிட்ட மாதிரி திமுக சைடில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அப்படியே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நாங்கள் இன்னும் அந்த கூட்டணி சம்பந்தமாலாம் எதுவும் பேசலை, அது அப்பவும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது. இதில் விஜய்க்கும் ஏதாவது மெசேஜ் இருக்கா? திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஏதாவது மெசேஜ் இருக்கா? இதில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான மெசேஜ்னு நான் பார்க்குறேன். அதாவது இப்போ ஏடிஎம்கே பொறுத்தளவில் அவங்க என்ன ஏற்கனவே ஒரு ஒன்லைனர் மார்ச் 5ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைத்து திமுகவை வீழ்த்துவது. அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கே இப்போ கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்காங்க. எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வது, ஒன்றை நம்பி இன்னொன்று கோட்டை விடுறதும் கிடையாது, எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் எல்லா ஜன்னலையும் திறந்து வைப்போம், காற்று எந்த திசையிலேருந்து வேணுனாலும் வரட்டும். இதுதான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதில் ரொம்ப சூஸியாக இந்த டைரக்ஷனில் தான் போகிறது, இந்த கட்சியோட தான் அலையன்ஸ் வைக்கிறது, இந்த கட்சி வேண்டாம், இவங்களோட தான் அலையன்ஸ், இவங்களோட கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே இப்போலேருந்து ஒரு அக்டோபர் ரேஞ்சில் டிசைட் ஆகும்னு எனக்கு தெரிகிறது. இதை மார்ச் 5ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி இண்டிகேட் பண்ணியிருந்தார். 6 மாதம் கழித்து பாருங்கள் யார் எந்த பக்கம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படிம்பார். 6 மாதம் கழிச்சுன்னு அவர் சொன்ன டேட்லேருந்து கனெக்ட் பண்ணால் எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாங்க, திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே அமைந்துவிடும். ஆனால் அது என்ன விதமான கூட்டணி அப்படிங்கிறது நம்ம இப்போ பேசல, யூகத்தின் அடிப்படையில் தான். இப்படித்தான் அப்படித்தாங்கிறதுலாம் கிடையாது. சும்மா நான் ஃபால்ஸ் ஹோப் தர்றதுக்கெலாம் விரும்பலை. எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் ஒரு வலுவான கூட்டணி அமையும். அந்த வலுவான கூட்டணி தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே அமைந்துவிடும். இந்த தடவை ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்பு இருந்தது மாதிரி டெல்லி நம்பாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை 26இல் பாஜக முன்னிறுத்தாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயன்படுத்துமே தவிர முன்னிறுத்தாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் அந்த சவுத்தில் ஒரு சில சமூகங்கள், இந்த மாதிரி சமூகங்கள்லாம் அவருக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, அந்த அரசியல் மாமேதைகள் அப்படிலாம் சொல்லலாம். பொதுவாக அரசியலில் இந்த நம்பகத்தன்மைங்கிறதுக்கு
ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது அரசியலை என்றைக்குமே, அது இந்திய அரசியலில் அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. ரெலவன்ஸ் மட்டும்தான். இப்போ அவரை அந்தளவுக்கு நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சரி நான் கேட்குறேன், நிதிஷ்குமாரையே நம்புகிறப்போ ஏன் எடப்பாடியை நம்பக்கூடாது? எத்தனை தடவை ஜம்ப் அடிச்சிருக்காரு, ஏன் நீங்கள் நம்பினீங்க? இப்படியும் கேட்க முடியும். அதனால் என்றைக்குமே இந்தியன் பாலிட்டிக்ஸில் ரிலையபிலிட்டிங்கிறது விஷயமே கிடையாது. ரெலவன்ஸ், கால பொருத்தம், கள யதார்த்த ரீதியாக இன்னைக்கு எதை செய்தால் சரியாக இருக்கும், அந்த பொருத்தம் மட்டும்தான் என்றைக்கும் பேசும். நீங்கள் ரிலையபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய கிரைட்டீரியா வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த அரசியல்வாதியுமே தேர மாட்டாங்க. நீங்கள் எடப்பாடியோட ரிலையபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுறீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓபிஎஸோட ரிலையபிலிட்டி என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓபிஎஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவாக இருக்கிறப்ப திடீர்னு அமைச்சராகிறார். யாருடைய சப்போர்ட்டில்? டிடிவி தினகரன், சசிகலா. ரைட். ஜெயலலிதா சிறைக்கு போயிருந்தப்போ அன்னைக்கு அமைச்சர்கள் ஹயரார்க்கியில் 13வது நம்பராக இருந்த ஓபிஎஸ் முதல்வராகிறார். அன்றைக்கி இத்தனைக்கும் ரொம்ப சீனியர்ஸு தம்பிதுரை, காளிமுத்து, செம்மலை, இப்படி பல பேர் இருக்காங்க. அத்தனை ஓவர்லுக் பண்ணிட்டு அவர் வந்து சிஎம் ஆகிறார். யாரால? சசிகலா. ரைட்டு. அவர் அதே ஓபிஎஸ் தன்னுடைய முதல்வர் பதவி போகிறது, சசிகலா வரப்போகிறார் அப்படின்னதும் மெரினால தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக ஆரம்பித்தார்? சசிகலா. அவர் உருவாக்கினதே சசிகலா. பெரிய ஓபிஎஸ் என்ன ஒரு மாபெரும் ராஜதந்திரி, மதியூக மந்திரிங்கிறதுக்காக முதல்வர் ஆக்கினாங்க? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறதுக்காக அவரை உட்காத்தி வச்சாங்க. கடைசியில் அவர் தான் சசிகலா முதுகுலையும் குத்தினார். ரைட்டா? சசிகலா முதுகில் குத்தினார், தர்ம யுத்தம்னு ஆரம்பித்தார். அப்புறம் அவரை அதிமுகவில் கொண்டு வர்றதுக்காக எடப்பாடி தரப்பு பாடுபட்டது. கடைசியில் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் ஆறுமுகசாமி ஆணையமே அமைக்கப்பட்டது. உண்டா இல்லையா? அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் சசிகலா வந்து பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பொதுக்குழுவை கூட்டி நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்தே டிடிவி தினகரன் நீக்கப்பட்டார். இதெல்லாம் வரலாறு இல்லை, எதுவும் நான் வந்து பொய் சொல்ல, இது ஃபேக்ட். அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். சரி, இன்னைக்கு 3வது அவதாரம் யார்? ஓபிஎஸ். அவர் வந்து இன்னைக்கு சின்னம்மாங்கிறார். என்னங்க அது? சின்னம்மாவால் முதல்வராக்கப்படுகிறார். திடீர்னு சின்னம்மாவுக்கு எதிராக தர்ம யுத்தம், இப்போ திரும்ப சின்னம்மா அப்படின்னு. இப்போ இவருடைய ரிலையபிலிட்டி என்ன? இந்த அரசியல் மேதாவிகளை சொல்லுங்களேன் பார்ப்போம். அதுதான் சொல்கிறேன், அரசியலில் ரிலையபிலிட்டிங்கிறத ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. ரெலவன்ஸ் மேட்டர்ஸ், அதுதான் அரசியலுடைய அடிச்சுவடு. அந்த புரிதல் இருந்தனால தான் மீண்டும் நிதிஷ்குமார் அனுமதிக்கப்பட்டார். ரிலையபிலிட்டிங்கிறத அளவுகோலாக வச்சுருந்தீங்கன்னா நிதிஷ்குமார் எப்படி உள்ளே வந்தார்? சந்திரபாபு நாயுடு எப்படி உள்ளே வந்தார்? சந்திரபாபு நாயுடு என்டிஏ விட்டு வெளியில் போனப்போ மோடியை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? மோடியை பயங்கரவாதின்னு சொன்னார் சந்திரபாபு நாயுடு. ஆமாம். அவர் எப்படி உள்ளே வந்தார்? இப்போ அவருடைய ரிலையபிலிட்டி என்ன? கலை யதார்த்தம், அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய தேவை, அன்னைக்கு இருக்கிற ரெலவன்ஸ், இந்த 3 தான் அரசியலை தீர்மானிக்கும். இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.